பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 10ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். Proverbs chapter 31 verses 28 and 29. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அல்லேலூயா. இந்த அருமையான மதர்ஸ் டேல இந்த ப்ரேயரில் வந்திருக்கிற எல்லா மதர்ஸுக்கும் I wish you a very happy Mother's Day. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் அப்படியே நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் Proverbs 31, நீதிமொழிகள் 31, 10 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் குணசாலியான ஸ்திரீயை குறித்து அருமையாக அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஃபார் above than rubies. நம்மளது குணசாலியான ஒரு ஸ்திரீ, அவங்களுடைய விலை, அவங்களுடைய வேல்யூ அவ்வளோ அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆமேன். இன்றைக்கி உலகத்தில் அநேகர் என்ன பார்க்குறாங்க? அழகை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பணம் இருக்கா, படிச்சிருக்கிறாளா, இப்படியெல்லாம் நிறைய காரியத்தை பெண்களிடத்துல எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் மத்தியில் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பெண்ணுக்கு குணம் இருக்குமானால், நல்ல குணசாலியான ஒரு ஸ்திரீயாங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்க விலை மதிக்க முடியாத விலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்புறமா உள்ள அநேக வசனங்களிலே நம்ம எல்லாருமே அதை அதிகமாக தியானித்த வசனங்கள் தான் அதிலே சொல்லப்படுகிறத பார்க்குறோம். சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், இப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்னும் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இந்த ஸ்டாண்டர்டை பார்க்கும்போது அவ்வளோ ஹையாக ஆண்டவர் அந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து ஒரு ஸ்டாண்டர்டை வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம எல்லாரும் அதற்காக ட்ரை பண்ணுறோம். ஆண்டோடைய கிருபையினால, கர்த்தருடைய ஸ்ட்ரென்த்னால நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவளுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களாம்? எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள். ஒரு குணசாலியான ஸ்திரீ, என்னுடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அம்மா, என்னுடைய அம்மா ஒரு பாக்கியவதி. ஷீ இஸ் அ பிளெஸ்ஸட் விமன். எங்கள் அம்மா எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆமேன். இன்றைக்கி நம்ம எல்லாம் நம்ம அம்மாவை பற்றி அப்படி சொல்ல முடியும்? அப்படி தானே? கர்த்தர் நம்ம கொடுத்த தாய்மார்களை எல்லாம் நம்ம யோசித்து பாருங்கள். எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் எவ்வளவோ கண்ணீரின் மத்தியிலையும் நம்மளை எல்லாம் அருமையாய் வளர்த்து உருவாக்கி இருக்கிறார்கள். அநேகருக்கு நல்ல ஆவிக்குரிய தாய்மார்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். எத்தனை தாய்மார்கள் நமக்காக அதிகமாய் ஜெபித்து கர்த்தருடைய வழியிலே நம்மளை நடத்தினார்கள். வேத வசனங்களை சிறு வயதிலேயே நமக்கு போதித்து ஆண்டவருக்குள்ளே நம்மளை நடத்தினாங்க. அவங்களுடைய அந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்னைக்கு அப்படியே பின்பற்றுகிறோம். நம்ம நிறைய பேர் சொல்ல முடியும், எங்கள் அம்மாவை மாதிரி இன்னும் நான் மாறல, எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, நான் அந்த லெவலுக்கு வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? கர்த்தர் நம்மளுக்கு நல்ல தாய்மார்களை கொடுத்துருக்கிறார். நல்ல மதர் இன் லாஸ் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஆவிக்குரிய எத்தனை தாய்மார்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்குறாங்க. யோசித்து பாருங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு ஸ்கூலில் டீச் பண்ண டீச்சர்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை சண்டே ஸ்கூல் டீச் பண்ணவங்களா இருந்திருக்கலாம், நம்ம யூத் லீடர்ஸ் எத்தனை பேர் நம்மளை உருவாக்குனாங்க, நம்மளை ஷேப் பண்ணாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணாங்க. நம்ம கண்ணீரோடு இருந்தபோது அவங்கக்கிட்ட போய் அழுது அவங்க நமக்காக ஜெபம் பண்ணி நமக்காக வசனங்களை கொடுத்து நம்மளை தேற்றின எத்தனை ஆவிக்குரிய தாய்மார்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருந்தா இன்னைக்கு நம்மளாம் ஒரு தாய்மாராக இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் எழும்பி, என்னுடைய அம்மா எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்கிற நாட்கள் வரும். ஒருவேளை இன்னைக்கு என் பிள்ளைங்க அப்படி சொல்லலையே, இன்னைக்கு அப்படி என் பிள்ளைங்க என்னைய பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் அதை உணருவார்கள். அல்லேலூயா. அதே போல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைங்க மட்டும் எழும்பி பாக்கியவதின்னு சொல்கிறது இல்லையா, அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். புருஷனும் எழும்பி, ஹஸ்பண்டும்
புகழுகிறானாம். எத்தனையோ பெண்களை நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில், ஆனால் ஒன்றைய மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஒரு ப்ரைஸ் ஒரு ஒய்ஃபுக்கு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. அது நம்ம கல்ச்சரில் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒருவேளை பிள்ளைங்க நல்லா இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் என்னுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, பாரு நீ எப்படி வளர்த்துருக்குற, இப்படி பண்ணியிருக்கிறானே, இப்படி பண்ணியிருக்கிறாளே அப்படின்னு குறை சொல்கிறதுக்கு நம்மளை ஈஸியாக சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை, அப்படி தானே இல்லை? ஆனால் ஹஸ்பண்ட்ஸும் நம்மளை குறித்து புகழ்ச்சியாய் பேசுகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. அவர்களுக்கும் நம்முடைய ஒர்த், நம்மளுடைய வேல்யூ புரிகிற நாட்கள் வரும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மதர்ஸ் இல்லைனா ஒய்ஃப்ஸ்னா அவங்கள கொஞ்சம் இளக்காரமாக, அது அவங்களுடைய வேலை, அது அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அதை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், லாண்ட்ரி இல்லை குக்கிங் அண்ட் க்ளீனிங், பிள்ளைங்களுடைய காரியங்களை பொறுப்பெடுக்கிறது, இதற்கெல்லாம் நம்ம பே பண்ணோன்னு வைங்களேன். இப்போது லாண்ட்ரிக்கு ஒருத்தங்க ஃபுல்லாக துணியெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி அதெல்லாம் கிளாசெட்டில் கரெக்டாக அடுக்கி வச்சு, இதற்கெல்லாம் ஒருத்தருக்கு நம்ம பே பண்ணால் எவ்வளோ பே பண்ணணும்? இல்லை குக்கிங்க்கு ஒரு மெய்டுன்னு வச்சா எவ்வளோ பே பண்ணணும்? இல்லை வீடு க்ளீனிங். ஆனால் எல்லாத்தையும் அந்த தாய் பண்ணுகிறாளே, அவளுக்கு நம்ம எவ்வளோ அப்ரிஷியேஷன்ஸை கொடுக்கணும் இல்லையா? அதே தான் ஒருவேளை ஆண்டவரும் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த அமெரிக்கா போன்ற இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இப்படி ஒரு டேயை அவங்க செலிப்ரேட் பண்ணி, இன்றைக்கி இந்தியாவிலேயும் இந்த டே அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனையோ கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஒரு டேயை குறித்து மதர்ஸ்க்கு தெரியவே தெரியாது. அவங்களுடைய வேலையை ஒவ்வொரு நாளும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. மதர்ஸ்க்கு ஒரு செல்ஃப்லெஸ் பீப்புள், அப்படி தானே? எதையுமே எதிர்பார்க்காம, சுயநலமே இல்லாமல், மற்றவங்க சாப்பிட்றாங்களா, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்களா, ஆனால் அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு கூட நிறைய பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருந்துச்சா, எல்லாத்தையும் நல்லா ஃபிஷ்னாலும் சரி இல்லை சிக்கன் எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணி மற்றவங்களுக்கு பரிமாறணும் அப்படின்றதுல மதர்ஸை பீட் பண்ண யாராலையும் முடியாது. ஒரு செல்ஃப்லெஸ் லவ் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் கூட தாயினுடைய அன்பை வச்சு தன்னுடைய அன்பை கம்பேர் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அந்த தாயினுடைய அன்பு அது ரொம்ப விசேஷமான ஒரு அன்பு. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட அன்பை கர்த்தர் தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தாயாக வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த ஈவை கொடுப்பார். நம்ம கேட்டது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் மதராக இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். எத்தனையோ பிள்ளைங்க தாய் இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்ம ஒருவேளை ஆண்டவர் நமக்கு அநேக ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன், ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் என்ன சின்ன சின்ன ஊழியங்களை செய்யலாம். ஆண்டவர் உங்களுக்கு அநேக ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரனை ஆண்டவர் கொடுத்து அவங்களையும் நம்ம பிள்ளைங்களை மாதிரி கவனித்து பராமரிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மதர்ஸ் டேல எல்லா மதர்ஸும் நல்லா சந்தோஷமாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமையோடு துதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் சீக்கிரத்தில் அந்த தாய்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் அந்த பலனையும் கிருபையும் நிச்சயமாய் கொடுப்பார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர். ஒரு நாளிலே பிள்ளைகளும் கணவரும் நம்மளை பாக்கியவதி என்று சொல்லுகிற நாட்கள் வரும் என்று ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நீதிமொழிகள் 31 அதிகாரம் 28, 29 வசனங்கள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?